4 பேர் எம்எஸ் ஆஃபீஸ் சேர்ந்து வந்துருக்குல்ல. எம்எஸ் ஆஃபீஸ் ஒரு பேக்கேஜ் தானே. எம்எஸ் ஆஃபீஸ் எம்எஸ் ப்ளஸ் டேலி ப்ளஸ் ஜிஎஸ்டி ஃபைல் ப்ளஸ் வந்து எவ்வளோ வருது? டேலி 6000 வருது. ஜிஎஸ்டி ஃபைல் 5000 வருது. இது வந்து 5000 வருது. அப்போ இதில் ஒரு 5 ரூபா குறைச்சி இதில் ஒரு 5 ரூபா குறைஞ்சிட்டு இதில் எவ்வளோ ஆச்சு? 1000 ரூபா. அப்போ 2000 ரூபா சேர்த்து காப்போம் இல்லையா? 200 மந்த்தில் என்ன பண்ணிக்கலாம்? மொத்தமாக பண்ணிக்கலாம். சொல்லுவாங்க அதெல்லாம் படிக்கணும். எப்படி செய்யணும்? அதுக்கப்புறம் தான் யூஏ யூஸ் டேரெக்டாக யூஏ ஒரு யூஏயில் வந்து ஒரு லோகோ மேக் பண்ணுறேன். லோகோ எங்கே போய் வாங்குவீங்க? கம்பெனிக்கு தனியாக தானே வாங்கணும். கம்பெனிக்கு தனியாக தானே பண்ணணும். வெளியே போய் எங்கே போய் இப்போலாம் ஒரு கம்பெனிக்கு பண்ணாக்கா பண்ண முடியும். அப்போ இனிஷியல் ரெக்குமெண்ட் என்னன்னு ஃபோட்டோஷாப் டெம்ப்ளேட்டை உருவாக்குற மாதிரி ஃபோட்டோஷாப். ரெண்டாவது ரெக்குமெண்ட் பொருள் ஒரு வெக்டர் இமேஜஸ் ஷேப்ஸஸ் லோகோஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கிற பொருளாக தான் பேசணும். இதை தூக்கி இப்போ வைக்கிறது இமேஜ் வெப்பேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்க? வெப் பண்ணுறது பிளாட்ஃபார்ம் பெரிய பிளாட்ஃபார்ம். பைத்தான் போடான்னு வந்துச்சு, ஜாவா போடான்னு வந்துச்சு. இதுதான் என் டேட்டா பேஸ் எப்படி வந்துச்சு. அப்போ உள்ளே ட்ராவல் பண்ணாங்கன்னு தெரியும். அப்போ நீங்கள் வந்து இதுதான் கடைசியில் பைத்தானில் ப்ரோக்ராமிங் என்ன கடைசி ஒரு 1 இயர் அந்த 1 இயரில் என்ன பண்ணுவோம்? என்னென்ன முடியும் அதுவும் நாலேஜுக்காக கொடுக்கணும். அதை போய் எது கூட போய் இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணலாம். வந்து எப்படி சொல்ல ஈஸியான டெக்னாலஜி எது வந்து நீங்கள் வந்து இதை பண்ணிங்கன்னா உன்னோட மைண்டு டைமு அமௌண்ட்டு எல்லாம் அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த மாதிரி டிசைனிங் அந்த மாதிரி போர்ஷன் தனியாக இருக்குது, டிசைனிங் தனியாக இருக்கும். இருக்குல்ல டிடிபி இருக்குது, ஆட்டோ கட்டு சாரி ஃபோட்டோஷாப்பு தனியாக இருக்குது. பேசிக்ஸ் வந்து ஃபோட்டோஷாப் 7 கொடுக்கலாம், 2023 கொடுக்கலாம், 7 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 7000 ரூபா. ஃபோட்டோஷாப் ஃபோட்டோஷாப் வந்து 6000 ஃபோட்டோஷாப் வந்து 6000 ரூபா. ஃபோட்டோஷாப் வந்து 6000 இது 2 கொடுத்துருக்கோம். டிசைன் பண்ணுறது எல்லாத்துக்குமே அவங்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த பொருள் ஆஃபர் இப்போ நம்மளை ஒருத்தருக்கு பிடிக்குது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இந்த ஃபேன் அமர்த்துங்க, இந்த லைட் அமர்த்துங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒருத்தவங்க அவங்க பிடிக்குதுன்னா ஒரு காரணம் தான் இருக்கும், பிடிக்கலைன்னா பல காரணம் இருக்கும். அதனால் அந்த மாதிரி இடங்களில் இருக்கிறது பூமர்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஏஐ இது. நீங்கள் எந்திரிச்ச ஒட்டி 10 செகண்ட் ஆள் இல்லைன்னா அதுவே ஆஃப் பண்ணிடும். எங்கள் சார் தான் என் செய்ய சொன்னார். நல்ல விஷயம் இது. நிஜமாக ஏஐ வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பிடிக்காமல் பரட்டி விட்ருக்காங்க. அந்த மனத்தாக்கம் எனக்கு இந்த ஏஐயில் நான் செஞ்சுருக்கேன். ஒன்றுமே லைட் ஆஃப் பண்ணுறதோ ஃபேன் ஆஃப் பண்ணுறதோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் உங்களை பிடிச்ச ஒரு காரணம் இருக்கும், பிடிக்கலன்னா 1000 காரணம் இருக்கும்.